எரிகோவுக்கு நேராக கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். எரிகோ ஆசாரியர்கள் தங்கி இருக்கிறதான ஒரு இடம். அந்த எரிகோவுக்கு ஒரு பெயர் ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ், அதாவது நல்ல ஒரு வாசனையுள்ள ஒரு பட்டணம். மூன்றாவது சொல்லுவார்கள் பேரிச்ச மர பட்டணம். ஆனால் எரிகோ யோசுவாவால் சபிக்கப்பட்ட நகரம். அதில் வாசல்களை வைக்கும் போது மூத்த குமாரனையும் அதன் நிலைக்கால்களை வைக்கும் போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சொல்லி எரிகோவை யோசுவா சபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட சாராம்சம் கொண்டதான எரிகோ போகிறது நல்லதா கெட்டதா? ஆமென். எருசலேமில் இருந்து அவன் கடந்து வருகிற போது கல்லர்களுடைய கையிலே அவன் அகப்பட்டான். கல்லருடைய கையிலே அகப்பட்ட போது அவனை அடித்தார்கள், நிர்வாணமாக்கினார்கள். மாத்திரமல்ல அவனுடைய உடைமைகளை திருடி கொண்டு போய்விட்டார். அவனை ஒரு கிடங்கிலே தள்ளிவிட்டார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ விலகி உன்னுடைய மனம் போன போக்கிலே நீ கடந்து போவாயானால், நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, கல்லருடைய கையிலே அகப்பட வேண்டிய நிலைமை உனக்கு வரும். தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, ராஜ சாப்பாடு உண்டு. ஆனால் சிறீந்தருடைய பேச்சை கேட்டு நீ தகப்பனுடைய வீட்டை விட்டு ஆசியை பிடித்துக் கொண்டு அந்நிய தேசத்துக்கு கடந்து போனாய். அதனால் உனக்கு நிலைமை என்ன? பன்றிக்கு வைத்த தவிடு உனக்கு கிடைக்கிறது. அதற்கு ஆசையாய் இருந்தார், ஆனால் அதை என்ன செய்ய முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு வேண்டாம், என் தகப்பனாகிய ஆண்டவர் வேண்டாம், சபை வேண்டாம் என்று சொல்லி நீ கடந்து போவாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை அல்ல, அந்த நன்மை தீமையாய் மாறுகிறதாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அழைத்த இடத்திலே, தெரிந்து கொண்ட இடத்திலே, நிர்மாணித்த இடத்திலே முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவனை காயப்படுத்தினார்கள், அவனை குற்றுயிராக்கினார்கள், அவனை நிர்வாணமாக்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவனை ஒரு கிடங்கிலே தள்ளி போட்டு போய்விட்டார். துக்ககரமான காரியம். சீமேயி என்கிறதான ஒரு மனுஷன் தாவீதை நிந்தித்தான், தூஷித்தான். பிரபுக்கள் மேலும் தாவீது மேலும் அவர் கற்களை எரிந்து கொண்டு வந்தார். இரத்தப்பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போ என்று சொல்லி சீமேயி அவன் தூஷித்துக் கொண்டே வந்தான். ஆனால் மறுபடியும் தாவீது தேசத்துக்கு திருப்பி வருகிற போது இந்த சீமேயும் அங்கே வந்து தாவீது ராஜாவிடத்தை வணங்கி அவனை என்ன செய்தான், வாழ்த்தினான், பணிந்து கொண்டார். உடனே அபிஷாய் சொன்னான், வெட்டி எரிஞ்சா என்ன? ஆனாலும் தாவீது அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தான், என் கை உன்மேல் படுவது இல்லை, நான் உன்னை சங்கரிக்க மாட்டேன் என்று சொன்ன. சாலமோன் ராஜாவாய் மாறின பிற்பாடு சாலமோன் இடத்துல கொடியை வச்சிட்டேன். நான் இவனுக்கு பயந்து நான் மக்னாயிமுக்கு நான் போகும்போது கொடிய தூஷணத்தால் இவன் என்னை தூஷித்தான். ஆகையால் அவனுடைய ஜீவன் சமாதானத்தோடு அவனுடைய நரைமையில் பாதாளத்தில் என்ன செய்யக்கூடாது, இறங்க கூடாது. நீ புத்திமான், நீ யாரு? புத்திமான். கவனித்துக் கொள்ளிட்டு சொல்லிட்டு செத்துட்டான். உடனே சீமையை அழைத்தான்.
அழைத்து அங்கே சாலமோன் சொல்லுகிறான், உனக்கு நான் ஒரு இடம் தருகிறேன், நீ எருசலேமிலே இருக்கிறே, நீ எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீ இங்கேயே வீடு கட்டி இங்கேயே நீ குடியிரு. ஆமென் என்று சொன்ன போது அது சீமைக்கு மிகவும் நன்றாய் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நல்ல வார்த்தை என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. ஒரு 3 வருஷம் அவன் எருசலேமிலே என்ன செய்தான், அவன் குடியிருந்தான். பாருங்க, கர்த்தர் செய்கிற வேலை. அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை விட்டுவிட்டு யோர்தானை கடந்து போய்விட்டார். போனதை கண்டபோது அவர்களை அழைத்து வருவேன் என்று சொல்லி கல்லையின் மேல் சேலம் வைத்து அவன் என்ன செய்தான், யோர்தானை கடந்தான். அதுக்கு யார் என்ன வச்சிருக்கார், வேவு பார்க்கறதுக்கு வேவுகாரன அங்க வச்சிருக்க. அவன் கடந்து போனான் என்று தெரிஞ்ச உடனே இந்த வேவுகாரன் தாவீதுவிடத்திலே போய் அங்கே காரியத்தை சொன்னான். அவன் போய் திரும்பி வந்த போது சீமையை அழைத்தார். சீமையே, இந்த எருசலேமை விட்டு போகக்கூடாது என்றல்லவோ நான் உனக்கு சொன்னேன். ஆனா நீ என்ன செய்தாய், யோர்தானை கடந்து போனாய். எருசலேமை விட்டு நீ கடந்து போனபடியினாலே உன்னுடைய இரத்தப்படி உன்னுடைய தலையின் மேல் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஆயுதகாரியை அழைத்தார். பெனாயாவை பார்த்து சொன்னான், இவன் மேல் விழுந்து இவனை கொன்று போடுகிறார். அப்படி என்றால் எருசலேமை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது சமாதானத்தின் நகரம், மகாராஜாவின் நகரம், தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்ட நகரம். அதே அற்பமாய் எண்ணி அவன் எரிகோவுக்கு கடந்து போகிற போது கர்த்தர் அவனை கல்லனுடைய கையிலே என்ன செய்தார், ஒப்புக் கொடுத்தார். அந்த வழியே ஆசாரியன் கடந்து வருகிறார். ஆலயத்திலே ஆராதனை செய்யும்படியாக கடந்து வருகிற போது இவனுடைய சத்தத்தை கேட்டு ஆசாரியன் பார்க்கிறார். ஐயோ, பரிதாபமாய் இருக்கிறாயே, உன்னை இப்படி அடித்து போட்டிருக்கிறாரு என்று சொல்லி பரிதாபப்பட்டான். ஆனா நான் உன்னை என்ன செய்யக்கூடாது, என் நியாயப்பிரமாணத்தை பேசினேன், நான் உன்னை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, ஆகையினாலே நான் போய் யாரையாவது என்ன செய்கிறேன், அனுப்பி வைக்கிறேன். அப்படியே முகஸ்துதியாய் பேசினான், போய்விட்டார். அடுத்து லேவியன் வந்தான். அவனும் சொல்லுகிறான், நான் ஆலயத்திலே பனிமூட்டுகளை தொடுகிறபடினாலே நான் தீட்டுப்படக்கூடாது என்று அவனும் என்ன செய்தான், கடந்து போய்விட்டார். யார்தான் இவனை காப்பாற்றுவது? அந்த வழியாய் சமாரியன் வந்தான். சமாரியன் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், தொட்டால் தீட்டு என்று சொல்லக்கூடியவர்கள். கலிலேயாவுக்கு போக வேண்டுமானால் இந்த சமாரியாவை சுற்றி தான் போக வேண்டும். ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 400 மைல் டிஸ்டன்ஸ் உள்ளதான சுற்றி போவார்கள். அவர்கள் சமாரியா வழியாக போகிறதில்லை. யூதர்கள் சமாரியர்களை தொடமாட்டார்கள். எந்த ஒரு தண்ணீரோ ஆகாரமோ புசிக்கவோ குடிக்கவோ மாட்டார்கள். ஆமென். இப்போ வருகிறவன் யார் என்று கேட்டால் சமாரியா. இவன் யூதன், அவன் சமாரியன். May I help you? நான் உனக்கு உதவி செய்யலாமா? அல்லேலூயா. எப்பா, நீ யாரா இருந்தா என்னப்பா, சமாரியன்னா என்ன, ஆசாரியன் என்னை போற யூதன், அவன் என்ன செய்தான், போய்விட்டான். லேவியனும் போய்விட்டான். யூதர்களும் எனக்கு எந்த உதவியும் இல்லை. நீ சமாரியனாய் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உதவி செய்யவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாரியன் தன்னுடைய வாகனத்திலே போய் திராட்சை ரசத்தையும்
எண்ணெயும் எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயினால் கழுவி. எதை வச்சு கழுவினா? நம்ம ஊர் மாதிரி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கிடையாது. அவர் யூஸ் பண்றது, தலைக்கு தேய்க்கிறது, சாப்பிடுறது, குடிக்கிறது எல்லாமே மருந்துக்கும் கூட ஒலிவ எண்ணெய் தான். அவன் அந்த எண்ணெயினால் அவனுடைய காயங்களை கழுவினான். பிற்பாடு திராட்சரசத்தை வார்த்தான். அவன் காயங்களை கட்டினான். நிர்வாணமா இருக்கிறவங்க சொல்லல, கிட்ட வந்து 34ஆம் வசனம், காயங்களில் எண்ணெயும் வார்த்து சுய வாகனம் ஏறி போக வேண்டிய வாகனத்துல இப்ப யார போட்டான்? தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவனை நேர எங்க கொண்டு போனா? சக்கரத்துக்கு. அப்ப வீடு இல்லாத வீடு இருந்தா இருக்கா, அந்த வீட்டுல கொண்டு போய் என்ன செஞ்சிருப்பான்? வச்சிருப்பான். இப்போ அவன் ஒரு சத்திரத்துல கொண்டு போய் அவன் என்ன லாட்ஜ், அந்த லாட்ஜ்ல சத்திரக்காரனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை பராமரித்துக் கொள், இவனை விசாரித்துக் கொள், இவனுடைய காரியங்களுக்கு தேவையான காரியத்தை நீ செய் என்று சொல்லி இவனுக்காக நீ செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது திரும்பி வரும்போது நான் உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். அப்போ சக்கரக்காரனுடைய கையிலே இந்த காயப்பட்டவர், அடிபட்டவர், நொறுக்கப்பட்டவர் சக்கரக்காரனுடைய கையிலே அதை ஒப்பு கொடுக்கும். சக்கரக்காரன் கையிலே ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை பணம் கொடுத்தான்? 2 பணம். கர்த்தர் உங்களை சக்கரக்காரனாகிய என்கிட்ட ஒப்பு கொடுத்து, சக்கரத்துக்கு வரல, சக்கரத்துல இல்ல, நேரம் சாயந்தரம் ஆன ஒண்ணு வெளியேறி போய் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறது, ராத்திரி தூங்கும் போது தலைவணிய வரிசை அடிக்க வச்சுட்டு சினிமாவுக்கு போறது, கூத்தியார் வீட்டுக்கு போறது, இஷ்டம் போல நடக்கிறது இருந்தா சக்கரக்காரன் என்ன செய்வான்? கட்டக்கம்பை எடுத்துட்டு மட்டார் மட்டார்னு போடுங்க, இருக்கிற கையையும் புடிச்சு விட்டுருங்க. சக்கரக்காரன் கையில சக்கரக்காரனுக்கு அடங்கி இருக்கணும். எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களை நடத்தும்படிக்கு சக்கரக்காரனுடைய கையிலே அடங்கி இருங்கள். சக்கரக்காரன் கையில எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும், கீழ்ப்படியணும். இதுவே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. போனா வந்தவருக்கு நான் தான் பதில் சொல்லணும். உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யார்? சக்கரக்காரன். ஆனால் போனவர் அப்படியே போகிறது அல்ல, போனவர் திரும்ப வருவார். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தினவராய் தேவன் தாமே கொஞ்ச காலம் எவ்வளவு காலம்? எவ்வளவு காலம்? பாடு எவ்வளவு காலம்? துன்பங்கள் எவ்வளவு காலம்? உபத்திரவங்கள் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அப்ப வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண. நம்முடைய பாடுகளும் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துவார், நிலைப்படுத்துவார், நலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து யாரை விழுங்கலாமோ என்று அப்ப இயேசுடைய வருகைக்கு எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். உங்களுக்கும் எனக்கும் பாடுகள் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். பிசாசுக்கும் இன்னும் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். மூன்று தரத்திலும் பார்க்கிற போது அது கொஞ்ச காலம். அவ்வளவு காலம் சிலரை நிறுத்தி கொஞ்ச காலம். ஆமென். ஒன்றை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆகாய் 2:7 சகல ஜாதிகளையும் நான் என்ன செய்வேன்? அவர் வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்? சகல ஜாதிகளையும் நான் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் என்ன செய்வேன்? கர்த்தர் ஆலயத்தை மகிமையினால் தேவதாரு விருட்சங்களும் புன்னை மரங்களும் பாய்மர விருட்சங்களும் உன்னிடத்தில் கொண்டு வந்து விடப்படும். என் பாத ஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். அப்ப இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் என்ன செய்வேன்? நிரப்ப இயேசு யாருக்காக வருகிறார்? சபைக்காக வருகிறார். சபையாகிய மனவாட்டியை காணும்படியாய், சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசு சபைக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். உலகத்துக்காக வரல. ஆமென். அப்படியானால் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது எப்படி வருவார்? எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் என்ன செய்வார்? இன்னைக்கு இயேசுநாதரை படம் போட்டு வச்சிருக்காங்க. கையில ஒரு ஆட்டு குட்டியை பிடிச்சிட்டு, இந்த கையில ஒரு கோலை வச்சுக்கிட்டு கதவை என்ன செய்யற அப்புறாமியா கட்டுறார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தம்முடைய புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட என்ன செய்கிறது? வருகிறது. அவர் வரும்போது சும்மா வரமாட்டார். அந்நிய தேசத்திலிருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வருவாங்க? சில வீட்டுக்கு நான் போறேன், நல்ல சாக்லேட் கொடுப்பாங்க. அது சவைக்க 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 அவ்வளோ ருசியா. ஆமே. அப்புறம் என்ன கொடுப்பாங்கன்னா பாதாம் பருப்பு கொடுப்பாங்க. என்ன பருப்பு? பாதாம் பருப்பு. அதுல எதுக்குமா இதெல்லாம்
அதுல கிடைக்காத ஒரு பொருளை இதை போய் அங்கிருந்து சுமந்துக்கிட்டு இல்லைங்க கொண்டு போ. அதோட இல்ல, ஒரு சென்ட் பாட்டில் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஏன்னா அந்நிய தேசத்திலிருந்து அவங்க வந்திருக்கிறதுனால பாஸ்டரை சந்தோஷப்படுத்தும்படியா இனிப்பு, பருப்பு, சென்ட், இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க அங்க அந்நிய நாட்டு பனியன் அதை கொண்டு வந்து அதே தான் இங்க வைக்கிறேன். இங்க கொடுத்தா 200 ரூபாய் பனியன், அங்க வாங்கினா 500 ரூபாய் பனியன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைச்சோ பாஸ்டர் இதெல்லாம் வருதா தெரியாம வாயை விட்டாரா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பாரா, நம்மளாவது அதை எப்படி இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்கல. ஒன்றும் கிடையாது. மணிஷ்ல நீங்க போனீங்கன்னா இதை காட்ட சூப்பர் சூப்பர் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஜெயராம் பேக்கரிக்கு போனீங்கன்னா இதே சாக்லேட் அங்கேயும் வச்சிருக்காரு. ஆமென். ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அவர் எப்படி வருவார்? பிரதிபலங்களோடு கூட வருவார். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்காதோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை வருவார், என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை வருவார். அவர் வருகை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா அதிர்ச்சியா? ஹல்லேலூயா. எஜமானர் சீக்கிரமாய் வரப்போகுது. எப்படி வருவார்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 14. விசுவாசிக்கிறோமே, அப்படியே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியணும். மரித்து போனவர்களை நினைத்து உட்கார்ந்து அழக்கூடாது. கடந்து போனவர்களை நினைத்து அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டாண்டு அழுது புரண்டாலும் ஆண்டவர் திரும்பி வரப்போகிறது இல்லை. வாசியுங்கள். இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோடு கூட என்ன செய்வார்? அவரோடு என்ன செய்வார்? அவர் வரும்போது 1000-10,000 பரிசுத்தவான்களோடு கூட அவருக்கு உலகத்துக்கு என்ன செய்கிறார்? வரப்போகிறார். அதை அப்படியே வச்சிருங்க. யூதா எழுதின நிருபம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தினர் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் எத்தனை அவபக்தி வருவாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவபக்தி இருக்கக்கூடாது. அவபக்தியான பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. அவபக்தியான காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்வோமானால் அவர் நம்மை நியாயம் தீர்க்கும்படியாய் 1000-10,000 பரிசுத்தவான்களோடு வருவார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தார். எப்போ? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அப்பவே இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து கர்த்தர் தீர்க்கமாய் அங்கே சொல்லி வைத்தார். நியாய தீர்ப்புல போய் நிக்கணுமா, அல்லது பிரதிபலன்களை கொடுக்கிற இயேசுவுக்கு முன்பாக பிரதிபலன்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமா? யோசித்துப்பார். உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை தான் உன்னுடைய நித்தியத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா.
இந்த பூமியிலே வாழ்கிற போது நீ எதை நிர்ணயிக்கிறேயோ அதனுடைய பலன்தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவருடைய பிரதிபலன்களோடு வருகிற போது அந்த பிரதிபலன்களை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:10. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். வசனத்தை வாசித்துட்டே போவோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படி மரித்தோர் தங்கள் கிரியைகளை அடையும்படி நியாய தீர்ப்படைந்தார்கள். சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்கு தக்க பலனை கர்த்தர் தந்தருளுவார். வெகுமதிகளை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அவபக்தியாய் நடந்து அவபக்தியாய் பேசி அவபக்தியான கிரியைகளை நடப்பிக்கப்படும் போது அதற்குரிய தீமையான காரியங்களுக்கு நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. யாரையும் அற்பமா நினைச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி நீ பேசுவாயானால் நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் நிற்க வேண்டும். இயேசுவே சொல்லுகிற மத்தேயுவிலே மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஆளாயிருக்கிறான். மூடனேங்கிறது நமக்கு ரொம்ப சாதாரணமான வார்த்தை. முட்டாள், முட்டாள், மதிய அறிவில்லை. இப்படி சொன்னா உனக்கு என்ன கதி? எரிநரகம். இன்னைக்கு நம்ம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறோம். உன் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். ஆனா நீ நினைக்கிற கர்த்தர் பாரார், கர்த்தர் கேளார். ஆமென். ஆனா உன்னுடைய வார்த்தைகள் அவபக்தியான வார்த்தைகள், அவபக்தியான கிரியைகள், அவபக்தியான நடக்கைகள். இவைகளுக்கு நியாயம் செய்யும்படி 1000-10,000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? வருவார். இயேசுவை எப்படி சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார்? அவர் வரும்போது இயேசுவானவரே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தின தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். அவன் அப்ப நல்ல கிரியைகளை செஞ்சா நமக்கு நன்மை, செஞ்சா நமக்கு பலன் உண்டு. நன்மை செய்யலைன்னா நன்மை இல்லைன்னா என்ன? நன்மை செய்ய அறிந்திருந்து நீ நன்மை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவம். எப்படி? அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற காலங்களிலே நன்மை செய்யத்தக்கவனுக்கு நன்மை செய்யாமல் இராதே. நன்மை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. தீமை அவர்கள் செய்திருந்தாலும்
அந்த தீமைக்குரிய பிரதிபலனை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆனா நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்ப இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். சங்கீதக்காரனும் சொல்லுகிறான், 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து, சங்கீதம் 52, பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அங்கே தேவன் வருவார், மௌனமாகிறார். அக்னி என்ன செய்யும்? பட்சிக்கும். அல்லேலூயா. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். ஆமென். Are you ready to meet thy God? இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா? சாயங்காலத்திலோ நடுராவிலோ சேவகோவிந்தும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ இயேசு வருவார். ஆமென். எப்பனாலும் வரலாம், சாயங்காலம் வரலாம், மத்தியானம் வரலாம், காலையில வரலாம். எப்ப வந்தாலும் நீ அவரை சந்திக்க ஆயத்தமா? இங்க 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவரோடு கூட வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் எதிரேறவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. உண்மையா? செத்து போனவங்க மரித்தவர்களுக்கு நம்ம முந்திக் கொள்ளுகிறதே இல்லை. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து வெளிப்படுவார். ஏறினார் என்றால் இறங்கினார் என்று ஒன்று உண்டு. ஆமென். அப்படித்தானே? அப்படியே அப்போஸ்தலர் 1:11, கலிலேயராகிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். எப்படி போனாரோ அப்படியே வருவார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து வெளிப்படுவார். யாருக்குள்ள? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டு பாடிட்டு வேதத்தை தூக்கிட்டு சபைக்கு போய் வசனத்தை கீழ்ப்படியாம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்து நீ நரகத்துக்கு போனீங்கன்னா உன்னைய மாதிரி துப்பாக்கியவன் ஒருவே கிடையாது. ஆனா வேதம் தூக்காதவன், உலகத்துல உலகமா வாழ்ந்தவன், உலகத்துல பெரும் புகழோட வாழ்ந்தவன், அவனை பத்தி எல்லாம் வேதம் ஒண்ணும் இல்லை. ஆனா வேதத்தை தூக்கிக்கிட்டு நீ நரகத்துக்கு போவாயானால் உன்னை போல பாக்கியவான் நிர்பாக்கியவான் ஒருவரும் இல்லை. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு கூட கூட்டுங்கள் என்பார். பலியினாலே உடன்படிக்கை. என்ன பலி? என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. உன்னை நீ ஜீவ பலி என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கழுத்தை அறுத்தாச்சு, ரத்தம் சிந்தப்பட்டது,
நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ நித்தியத்துக்குரியவன் என்று உனக்கு முத்திரை போட்டாச்சுன்னா நீ யாருக்குரியவன்? இயேசுவுக்குரியவன். ஹல்லேலூயா. அப்படிங்கவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட இவ்விதமான வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போது இது கொஞ்ச காலத்தில் வருவார். ஆனா அதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? உலகம் உண்டானது முதல் அப்படியே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். சரியான நேரத்தில் குறித்த வேளையிலே இயேசு வருவார். அப்படியானால் இங்கே நாம் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 35ஆம் வசனம். 2 பணத்தை எடுத்து சக்கரக்காரனுடைய கையிலே கொடுத்து, நீ இதை வைத்து அவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் நீ செலவழித்தது உண்டானால் நான் திரும்பி வரும்போது. ஆமென். அப்படியானால் போனவர் திரும்ப வருவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படி நான் சொன்னது போல இனிமேல் மரணம்ங்கிறது கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன். நான் சாக மாட்டேன், நான் மறிக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவர் வரும்போது கணக்கு கொடுக்கும். ரோமர் 14:12. ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைகளே, சக்கரக்காரனாகிய ஊழியக்காரன் இடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு நான் இத்தனை ஆத்துமாக்கள் கொடுத்தேனே, இத்தனை பேர் தான் இருக்கிறார்களே, மீதம் எங்கே? கேட்பாரா இல்லையா? ஓடிக்கிறாங்க. சக்கரத்தை விட்டு ஓடிட்டீங்கன்னா உடனே இம்மீடியட்டா இன்டிமேஷன் யாருக்கு கொடுப்பேன்? கர்த்தருக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் ஒன்னும் சொல்லல, என் மேல எந்த தப்பும் இல்ல, ஆனா சக்கரத்தை விட்டு இவங்க என்ன செய்யறாங்க? போயிட்டாங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். அவருக்கு கணக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. போய் நான் திரும்பி வந்து நீ அதிகமாய் செலவழித்தது உண்டானால் அதை நான் உனக்கு தருவேன். சக்கரத்துக்கு விட்டு போனவரே திரும்ப இங்கதான் வருகிறாரு. சக்கரத்துக்கு எதுக்கு வருகிறாரு? நான் அனுப்பின ஆண்டு கூட இருக்கான்னு பார்க்க வருவாரு.
அப்ப நான் கணக்கு கொடுக்கும் போது ஆண்டவரே நீர் தந்த ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள், நீர் இருக்கிறதை என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உங்களோடு கூட சேர்ந்து நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அது ஏதோ வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்ங்கிறதுக்கு அல்ல, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் சிந்திப்போம். தீரத்தானதுடன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலும் நகராவினிலும் சேவர்கோ இன்னும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். திரளானதுடன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காரியங்களுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே சத்திரக்காரனுக்கும் வந்ததான வழிபோக்கனை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, வந்த சமாரியன், ஒப்புவித்த சமாரியன், கணக்கு கேட்கிற சமாரியன் திரும்ப வருவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உடைய ராஜ்யத்துக்கும் உன்னுடைய வருகைக்கும் எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த யாவருக்கும் வாழ்க்கையின் சோதரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.